அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற பகுதியில் பாத்தீங்கன்னா முதல்ல பார்க்க போறது மிதுனம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்கள யாருனாலையுமே சரியா புரிஞ்சிக்க முடியாது. அவங்க மனசுல ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஜோடிக்கு பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஆனா அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவங்களோட குணநல ஒருத்தவங்களும் கூட அவங்களால பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதாவது மிதுன ராசிக்காரங்களை கூட கல்யாணம் பண்ணக்கூடாது. அவங்க பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சிம்ம ராசிக்காரங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்ல மேச ராசிக்காரங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம், துலாம் ராசிக்காரங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்காரங்களை அவங்க பாத்தீங்கன்னா பண்ணலாம், ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்களை பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மகர ராசி, விருச்சகம், மீனம் இந்த 3 ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணினால் அவங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் மிதுன ராசிக்காரங்க வாழுவாங்க. மற்ற ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா கல்யாணம் அவங்க பண்ணாங்கன்னா வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுகளோட இருக்கும். ஆனா இவங்களை மட்டும் பண்ணாம பாத்துக்கோங்க, இந்த 3 ராசிக்காரங்களை. மிக்க நன்றி.